ஒரு காலத்தில் அடர்ந்த பசுமையான மரங்களும் தங்க மீன்கள் நீந்தும் தெளிவான நீரோடைகளும் கொண்ட ஓரிடம் இருந்தது. அதன் பெயர்தான் மகிழ்ச்சி பூங்கா. இந்த கதையின் நாயகி குட்டி நிலா, அவளது செல்ல பூனை மின்னல். ஒரு துரதிர்ஷ்டமான காலை பொழுதில் குட்டி நிலா விழித்தபோது ஓர் அதிர்ச்சி. மகிழ்ச்சி பூங்கா அதன் வண்ணங்களை முழுமையாக இழந்து கருப்பு வெள்ளையாக இருந்தது. மரங்கள் சாம்பல் நிறமாகவும் பூக்கள் மங்கலாகவும் காணப்பட்டன. இன்னாச்சு பூங்காவுக்கு? வண்ணங்கள் எங்கே போயின என்று குட்டி நிலா கவலையுடன் கேட்டாள். அப்போது வேகமாக ஓடி வந்த மின்னல் தன் கால்களால் ஒரு பளபளக்கும் சின்னஞ்சிறு சாவியை உருட்டி வந்தது. அந்த சாவியில் ஒரு சின்னஞ்சிறு வானவில்லின் சித்திரம். ஆ, இதுதான் அதற்கான சாவி என்று குட்டி நிலா உற்சாகமாக கூறினாள். குட்டி நிலாவும் மின்னலும் வானவில் கோபுரத்தை நோக்கி ஓடி சாவியை பொருத்தி திருகினார்கள். கோபுரத்தின் உள்ளே 7 வண்ணங்களால் ஆன 7 படிக கற்கள் இருந்தன. ஆனால் அவற்றில் ஒளி இல்லை. அப்போது படிக கற்களின் மேலிருந்த ஒரு ஓலைச் சுருள் தானாக விரிந்தது. அதில் ஒரு புதிர் எழுதப்பட்டிருந்தது. வெளியேறிய வண்ணங்களை மீண்டும் பெற ஒவ்வொரு கல்லிலும் நீங்கள் சிரிப்பை கொட்ட வேண்டும். சிரிப்பை கொட்டுவதா? அது எப்படி என்று குட்டி நிலா குழம்பினாள். மின்னல் விளையாட்டாக குட்டி நிலாவின் சிகப்பு முடியை தனது வாளை கொண்டு சீண்டியது. குட்டி நிலா தன்னை எறியாமல் கலகலவென சிரித்துவிட்டாள். அந்த சிரிப்பின் ஓசை முதல் சிகப்பு படிகத்தை ஒளிர செய்தது. ஆ, புரிந்தது, இதுதான் ரகசியம் என்று குட்டி நிலா உற்சாகமாக கூறினாள். மீதமிருந்த படிக கற்களை ஒளிர செய்ய அவர்கள் விதவிதமாக சிரித்தார்கள், கோமாளித்தனங்கள் செய்தார்கள். ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒவ்வொரு படிகமும் பிரகாசமாக மின்னியது. கடைசியாக 7 படிக கற்களும் வானவில்லை போல பிரகாசமாக ஒளிர்ந்தன. அந்த ஒளியானது வானவில் கோபுரத்தின் உச்சிக்கு சென்று மகிழ்ச்சி பூங்கா முழுவதும் பரவியது. கண்மூடி திறப்பதற்குள் பூங்கா மீண்டும் அதன் துடிப்பான வண்ணங்களை பெற்றது. குட்டி நிலாவும் மின்னலும் புரிந்து கொண்ட உண்மை இதுதான். மகிழ்ச்சியான சிரிப்பில்தான் உலகின் உண்மையான வண்ணம் ஒளிர்கிறது. கதையின் நீதி: சிரிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில்